டெல்லி மாநகராட்சி பள்ளிகளில் புத்தகங்கள் மற்றும் சீருடை வழங்க தவறிய அரசுக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான அரசு நிர்வாகம் நடத்துவதற்கு பதிலாக அதிகாரத்திற்கு முக்கியத்துவம் அளிப்பதாக நீதிமன்றம் விமர்சித்துள்ளது. டெல்லி மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் சீருடை வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டிருப்பது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தற்காலிக தலைமை நீதிபதி மன்மோகன் தலைமையில் விசாரணைக்கு வந்தது. டெல்லி அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஷதன் ஃபர்சாட், முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது நீதிமன்ற காவலில் இருப்பதால் இந்த விவகாரத்தில் ஒப்புதல் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது என்றார். டெல்லி மாநகராட்சி ஆணையர் தரப்பில் 5 கோடி ரூபாய்க்கு மேலான ஒப்பந்தத்திற்கு நிலைக்குழுவின் ஒப்புதல் பெற வேண்டும் என்றும் தற்போது நிலைக்குழு அமைக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வாதங்களை கேட்ட தலைமை நீதிபதி மன்மோகன், நிர்வாக விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டியது அரசின் கடமை என்றும் இந்த விஷயத்தில் நீதிமன்றம் கருத்து தெரிவிக்க நேர்ந்தால் கடுமையான வார்த்தைகளை பிரயோகிக்க வேண்டியிருக்கும் என்றும் தெரிவித்தார். அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருந்தபடியே நிர்வாகத்தை கவனிக்க முடியும் என்ற அரசு தரப்பு வாதத்தின் மீதும் நீதிபதி அதிருப்தி தெரிவித்தார். அரவிந்த் கெஜ்ரிவால் நாட்டின் நலனை விட தனிப்பட்ட நலனுக்கே முக்கியத்துவம் கொடுப்பதாகவும் அதிகாரத்தில் மட்டுமே நாட்டம் கொண்டிருப்பதாகவும் நீதிபதி வேதனை தெரிவித்தார். நிலைக்குழு அமைக்கப்படாததால் டெல்லியில் பல திட்டங்கள் நிலுவையில் இருப்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதி, உங்களுக்கு உத்தரவு பிறப்பிப்பவர்களுக்கு இரக்கமே இல்லை என்றும் அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் கடுமையாக சாடினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.